ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஒன்லி கால்பந்து. ஒரு வழியா வந்துட்டு ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோ முடிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பரபரப்பா கடைசி நேரத்துல வழக்கம் போல வந்து இவன் அங்க அவன் இங்க நீங்க இங்க சொல்லிட்டு மாதிரி பயங்கரமா டீல்ஸ் இங்க அங்கன்னு போயிட்டே இருந்துச்சு. So, இந்த வீடியோல வந்துட்டு பிரீமியர் லீகோட டாப் கிளப்ஸோட டிரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் எப்படி இட்ஸ் குட் விண்டோவா பேட் விண்டோவா எல்லாமே பார்க்கலாம். அதாவது வந்துட்டு நம்மளுக்கு முதல்ல ஃபுட்பால் டக்குன்னு பாக்குறவங்களுக்கு என்னடா இவனுங்க இன்கம் டிபார்ச்சர்ன்றானுங்க, அரைவல்ன்றானுங்க, நெட் ஸ்பெண்ட்ன்றானுங்க, டோட்டல் ஸ்பெண்ட்ன்றானுங்கன்னு கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது என்னன்னு கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நெட் ஸ்பெண்ட் யாராருக்கு பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு, யார் பிரச்சனை இருக்கான்னு போலாம். ஸோ நெட் ஸ்பெண்ட் என்ன? நெட் ஸ்பெண்டுன்றது இது ஒரு ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஒரு கிளப் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் பிளேயர் வாங்குவாங்க. ஒரு செட் ஆஃப் பிளேயர் விற்பாங்க. வாங்குறதெல்லாம் டோட்டல் பண்ணா ஒரு வேல்யூ வரும். அதே மாதிரி விற்கிறதெல்லாம் டோட்டல் பண்ணா ஒரு வேல்யூ வரும். இது ரெண்டுத்தையும் நீங்க வந்து மைனஸ் பண்ணிட்டு அது டிஃபரன்ஸ் என்னவோ அதுதான் நெட் ஸ்பெண்ட். அது சில கிளப்புக்கு வந்து நிறைய வாங்கி கம்மியா வித்திருப்பாங்க. அதனால நெட் ஸ்பெண்ட் நெகட்டிவ்ல இருக்கலாம். சில கிளப் வந்து நிறைய வாங்கி அதோட நிறைய வித்திருப்பாங்க. அவங்களுடைய நெட் ஸ்பெண்ட் வந்து பாசிட்டிவ்ல இருக்கலாம். பட் இந்த நெட் ஸ்பெண்ட் வச்சு ஒரு கிளப் வந்து ஒரு சாலிட் டிரான்ஸ்ஃபர் இருக்கு அப்படின்லாம் கணக்கு இல்லை. என்ன மாதிரி பிளேயர் உள்ள கொண்டு வராங்க, அவங்களுடைய டீமுக்கு அந்த பிளேயர் அந்த பொசிஷன் ஸ்ட்ரெங்தன் ஆகுதா இல்லையான்றது தான் வந்து ஒரு ப்ராப்பரான டிரான்ஸ்ஃபர் விண்டோ. ஸோ பேசிக்கா இதுதான் நெட் ஸ்பெண்ட். ஸோ நம்ம டைரக்டா போயிடலாம் வீடியோக்குள்ளே. நிறைய மேக்ஸ் ஈக்குவேஷன் இது மாதிரி இந்த ஒரு சிம்பிள் கால்குலேஷன் எவ்வளவு குழப்பி சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லியிருக்கோம் இப்போ. சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஆப்வியஸா ஆர்சனலோட நெட் ஸ்பெண்ட் வந்து இந்த வாட்டி அதிகமா இருக்கு நம்ம பேசியிருக்கேன்னா ஐ திங்க் 30 ஆர் 35 மில்லியனுக்கு தான் ஏதோ ஒரு சேல் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல பாய்ஸ் 9 மில்லியன் சோர்ஸ் தான் பாருங்க. அவங்களோட 9 மில்லியன் தான் அவங்களோட சேல்ஸே. 9 9 மில்லியன் மில்லியன் யூரோஸ். தானா? ஓகே. நீ அப்போ சிச்சன் கோலான் நேற்று ஏதோ பண்ண மாதிரி இருந்துச்சு. லோன் சரி, நம்ம லோன் வருவோம். அது லோன். லோனா? ஓகே ஓகே ஆல்ரைட். ஸோ நம்ம ஆர்சனல் இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே. ஆர்சனலுக்கு வந்து ஐ திங்க் 8 பிளேயர் சம்திங் நான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்ட் கவுண்ட் தெரியல. ஆனா அந்த 8ல வந்துட்டு எக்ஸப்ட் கியக்கரஸ், மாடோக்கே அண்ட் எப்ரிச்சி எஸ், இவங்க 3 பேரை தவிர அவங்க சைன் பண்ணது எல்லாமே டிஃபென்சிவ் பிளேயர்ஸ். ஓகேவா? என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஓபன்லேயே போட்டு அடிக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. என்னோட கொஸ்டின் என்னன்னா, அவங்களோட டிஃபென்சிவ் சாலிடாரிட்டி பத்தி நம்ம லாஸ்ட் சீசன் வந்துட்டு பயங்கரமா புகழ்ந்து இருக்கும். அவங்க ஒன் ஆஃப் தி டைட்டஸ்ட் டிஃபென்ஸ், டிஃபிகல்ட் டு அவங்கள பிரேக் பண்ற டஃப்பான டீம் சொல்லிட்டு. இதுக்கு மேலேயே அவங்களுக்கு டிஃபென்சிவ் பேக்கப்ஸ் தேவையா? இப்போ மஸ்கரா எடுத்துட்டு வந்தாங்க. நம்ம லிவர்பூல் மேட்ச்ல சூப்பரா ஆடினான் அவன். சலீபா இன்ஜுரி ஆயிட்டு போனதுக்கு அப்புறம் ஆல்ரெடி ஒருத்தனை செட் பண்ணிட்டீங்க. இப்போ இன்காப்பி அவங்களுக்கு தேவையா? இன்னொரு கோல் கீப்பர் அவங்களுக்கு தேவையா? ஓகே, பார்ட்டியே போனதுனால ஜூபிமெண்டி எடுத்துட்டு வந்தாங்க. அது கூட சம்வாட் அக்ரியபிள். அவங்களோட டிரான்ஸ்ஃபர்ஸ் எப்படி பாக்குறீங்க? ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கா, வீக்கெண்ட் பண்ணிருக்கா, ஆர்டெட்டா என்ன பண்ணுவாரு? ஆர்டெட்டாவுடைய ஸ்டைல் இப்படி தான் இருக்க போகுது. இந்த மாதிரி இந்த சீசன் வந்து டிஃபென்சிவாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு அட்டாக் வந்து மினிமலாக எடுத்துட்டு இருக்கிற சான்சஸை எவ்வளோ ஆப்டிமைஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு தான் எங்கள் ஆர்சனலோட கேம் பிளே இருக்க போகுது. அப்படின்னா இது வந்து ஒரு ஓகேயான டிரான்ஸ்ஃபர் தான் நான் சொல்லுவேன். எக்ஸப்ட் ஃபார் கியோக்கரஸோட சைனிங் தாண்டி, சாரி எப்ரிசியஸே, இவங்க ரெண்டு பேர் சைனிங் தாண்டி எனக்கு வந்து ரொம்ப, அதாவது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து ஆர்சனல் வந்து ஒரு சீரியஸான டைட்டில் கண்டெண்டர் டாபிக்ஸ் பேசினா, பிரீமியர் லீக்லேயே பேசினா, அப்போ அந்த பிராண்ட் வேல்யூக்கு ஈக்குவலான டார்கெட்ஸை வந்து அவங்க வந்து அட்ராக்ட் பண்றாங்களா அப்படின்னு தான் வந்து ஃபண்டமெண்டலான கொஸ்டினே. இப்போ லிவர்பூல்ல எடுத்துக்கோ, மான்செஸ்டர் யுனைடெட் எடுத்துக்கோ. மான்செஸ்டர் யுனைடெட் அவங்களுக்கு இருக்கிற ஒரு டெரிபிள் ஃபார்ம்லையும் தேர் ஏபிள் டு புல் பிக் நேம்ஸ். ஆர்சனல் வந்து இப்போ அந்த நார்கார்டோடைய சைனிங் எதுக்குன்னு எனக்கு ஹானஸ்டா எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆர்கார்ட மறந்தே போயிட்டேன். நார்கார்ட் சைனிங் எனக்கு சுத்தமா எனக்கு புரியல. மேடுவேக்கே ஐ ஸ்டில் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேயா? வென் உனக்கு ராட்ரிகோ வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கான்னு தெரியும், அண்ட் யூ ஹேவ் ஒண்டர்ஃபுல் விங்கர்ஸ் அவைலபிள் இந்த மார்க்கெட்டாக இருந்தாலும், ஏன் வந்து இந்த மாதிரி அவங்க ஒரு செகண்ட் லெவல் டார்கெட்ஸுக்கு அவங்க போகிறாங்க அப்படின்றது இட்ஸ் அ பிக் கொஸ்டின். ஏன்னா மார்டினலி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்கம் வந்து கிடைக்காது. அதாவது எஸ்ஏ வந்து அவன் லாஸ்ட் 10 மினிட்ஸில் வந்து பண்ண விஷயத்த மார்டினலி 70 ஆட் மினிட்ஸ் அவன் பண்ணல. ஸோ ஆமா, அந்த பொசிஷன் அவங்களுக்கு வீக்கா இருக்கும்போது அப்படியே ஒரு அல்வா மாதிரி ராட்ரிகோ தூக்கிட்டு வந்து போட்டு இருந்திருக்கலாம் அவனுங்க நினைச்சிருந்தா. பட் அவங்க அந்த மாதிரி பெரிய சைனிங்க்கு போகாததுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஸோ இட்ஸ் அ குட் விண்டோ. ரொம்ப ஆஹா ஓஹோ விண்டோலாம் இல்லை, ஒரு குட் விண்டோ. டிஃபென்சிவா அவங்கள ரொம்ப சாலிட் ஆகிருக்கு. பட் அஃபென்சிவா ஸ்டில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த ஆர்சனல்ல வந்து தாமஸ் பார்ட்டே வெளில போனான்.
ஸோ அவனுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம ஜூபி மெண்டி மேபி வச்சுக்கலாம் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர். சாமி லொக்காங்கா போனா மேபி அவனுக்கு வந்து இந்த நோர்கார்டு வச்சுக்கலாம். ஓகேவா? லொக்கோங்காக்குலாம் ரிப்ளேஸ்மெண்ட்லாம் தேவையில்ல. அவங்க 2 மேட்ச் தான் ஸ்டார்ட் பண்ணா, அதுலயும் அவன் எனக்கு தெரிஞ்சு லொக்கோங்கா, இந்த டவேரஸ் அவங்கலாம் வந்துட்டு நூனோ டவரஸ். இது வேற ஃப்ளாப் தான் அவங்களுக்கு. இப்ப நீ வந்து டோமியாஷோ அந்த மாதிரி யாராவது சொன்னா கூட நான் ஒத்துக்கிறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. சரி. ஆனா வந்து இவங்க 2 பேரும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம். ஆனா வந்து கிறிஸ் பால் கேட்ட மாரி தான். இப்போ வந்து அவங்களுக்கு போன வீடியோல தான் வீக் 2ல தான் நம்ம பேசினோம். அவங்களோட நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு சாக்காவோட லைன் வந்து ஃபுல்லா சார்ட்டட் தான். 2 அப்கமிங் கிராஜுவேட்ஸும் இருக்காங்க. வென்னேரி இருக்கான், டோமேன் டவுமன் இருக்கான். ஃபார்வர்ட்ஸ் வந்து ஹேவர்ட்ஸ், ஹெசூஸ், இப்போ வந்து கியோக்கெரெஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் விங்கு ட்ரோசார்ட், மார்டினெல்லி 2 பேர் ஆல்ரெடி இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து எஸ்ஏ வந்திருக்கான், மேடுவேக்கேவும் வந்திருக்கான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு இவ்வளோ அட்டாக்கர்ஸ் தேவையா? ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து விங்கர்ஸ் கிட்ட இருந்து எப்பவுமே ஒரு அளவுக்கு டீசென்டான கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்திருக்கு. போன வருஷம் கூட ஹேவர்ட்ஸ், சாக்கா 2 பேரும் இன்ஜூர் ஆயிட்டவர் கூட வந்து ட்ரோசார்ட் வந்து நிறைய கிளட்ச் கோல்ஸ் அடிச்சு கொடுத்தான். அவங்க சைன் பண்றது டு ஸ்ட்ரென்தன் விச் பொசிஷன் அப்படிங்கிறது வந்து டு பி ஹானஸ்ட் ரொம்ப கிளியரா இல்லை எனக்கு. நான் வந்து ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூவில் பார்க்கும்போது ஏன் அவங்க இந்த சைட் ஆஃப் த பிளேயர்ஸ், இந்த ஸ்டைல் ஆஃப் பிளேயர்ஸ் சைன் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. இல்ல நீ சொன்னதுல ஒரே விஷயம் ஐ டிஸ்அக்ரி. மார்டினெல்லி அண்ட் ட்ரோசார்ட் சொல்றல, என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஆர்சனல் குவாலிட்டி இல்ல. தே ஆர் நாட் ஸ்டார்டர்ஸ் அட் ஆல். அவங்கள வந்து நீ ஒரு லாஸ்ட் 20 மினிட்ஸ் வாங்கி ரொட்டேட் வேணா பண்ணிக்கலாம். ட்ரோசார்ட் பிரச்சனை என்னன்னா 20 மினிட்ஸ் செமையா ஆடுவான். அவனை நீ 90 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணனா ஹில் பி வெரி புவர். நிறைய இன்ஸ்டன்சஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். சீசன் ஃபினிஷ் ஸ்ட்ராங்கா ஃபினிஷ் பண்ணிருக்கலாம். பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து மார்டினெல்லி வந்துட்டு நம்மளோட லாஸ்ட் ஆர்சனல் மேட்ச் ஆன்ஃபீல்ட் மேட்ச்ல நம்ம பார்த்தோம். இஸ் நாட் அப் டு திஸ் மார்க். மாடுவுக்கவே அவங்களுக்கு நல்ல ஒரு அட்டாக்கிங் த்ரெட் கொடுத்தான் இந்த சைடு சாக்கா இல்லாம. மார்டினெல்லியால ஒண்ணுமே பண்ண முடியல. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு லெஃப்ட் விங் அவங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஒரு நல்ல இப்போ சாக்கா குவாலிட்டிக்கு ஒரு ஆள் வேணும்டா எனக்கு லெஃப்ட் விங்ல. இல்ல ஆனா ஆனா வின்னிங் மென்டாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏன் ராட்ரிகோ சொன்னேன்னா, அவன் வந்து ரியல் மேட்ரிட் மாதிரி ஒரு பெரிய டீம்ல இருந்து அத்தனை சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணிட்டு லா லிகாஸ்லாம் வின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸோட அவன் உள்ள வரான். இப்போ என்ன கொஸ்டின்னா, ராட்ரிகோ உள்ள வந்தானா இஸ் an automatic starter in the position? கரெக்ட். ஆனா ஆனா இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் கவுண்டரா இருந்தா ஏன் ஆர்சனல் அப்ப அவங்கள செல் கூட பண்ண போடல? ஃபார் சேல் கூட போடவே இல்ல அவங்கள. கரெக்டா? சப்போஸ் இஃப் தே வர் நாட் இன் ஏன்னா ஆர்டெட்டாஸ் அவங்களுக்கு பிளான். அவங்களுக்கு தேவையான பேர் உள்ள வரல. வந்தா தானே இவங்க ஆஃபர் பண்ண முடியும். எஸ்ஏ வந்துட்டா, மேடுவேக்கே வந்துட்டா, அதுதான் சொன்னோம். நமக்கு வந்து விங்கர்ஸ் மட்டுமே 7 பேர் வந்து இருக்காங்க அவங்களுக்கு ஸ்குவாட்ல. வந்து நம்பர் 10ல தான்டா ஸ்டார்ட் பண்ண போறான். அவன் லிஸ்டிங் வந்துட்டு ரொம்ப ரேரா தான் ஆட போறான். எஸ்ஏ வில் பி தேர் நம்பர் 10. ஓகேவா? நீ ரைட்டிங் சொன்னா ரைட்டிங் வந்து ஸ்டார்டட். என்ன கேட்டனா ஆன்ஃபீல்ட் மேட்ச்ல ஆர்டேட்டா வந்து வென்னேரியா வந்து ஆடி இருக்கணும். ஓகேவா? அவன் கவர்மெண்ட் எடுத்துட்டு வந்தான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் வென்னேரியா ஆடி இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச வென்னேரியா ஸ்டார்ட் கூட பண்ணிருக்கலாம். அந்த லெவலுக்கு வந்து அவன் லாஸ்ட் இயர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் ஒரு சீசன் மாதிரி இருந்துச்சு அவனுக்கு. பட் நீ லெஃப்ட் விங் எடுத்தனா இட்ஸ் அவங்களுக்கு அது ப்ராப்ளம் தான். மாடுவேக்கால லெஃப்ட் விங் ஆட முடியாது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அந்த ரைட் விங் அவனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தவங்களுக்கே புரிஞ்சிட்டு இருக்கும். செல்சி ஃபேன்ஸ் ரொம்ப நாள் முன்னாடி கண்டுபிடிச்சது அவங்க 2 மேட்ச்ல கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. தட் ரைட் விங்ல இஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஆக்சுவலா. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன். அதாவது திருப்பி என்னோட கொஸ்டின் அதுதான் என்னன்னா, அந்த 5 டிஃபென்சிவ் சைனிங்ஸ்ல யாராவது ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு குவாலிட்டியான ஒரு விங்கர் எடுத்துட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு தான் ஆர்குமெண்ட். அவங்க டிரான்ஸ்ஃபர் டார்கெட்ஸ் நான் தப்புன்னு சொல்லல. பட் ஃபோக்கஸ் ஏரியா வேறவா இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் என்னோட இது. எனக்கு தெரிஞ்சு நான் அகைன் அதான் சொல்லிட்டு இருக்கேன். இட்ஸ் ஆர்டேட்டாக்கு வந்து இது ஒரு பிக் ப்ரெஷரான சீசன். ஒரு 5 வருஷம் ஆகி ஒரு $1 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து எஃப்ஏ கப்பும் ஒரு கம்யூனிட்டி ஷீல்டும் காட்டினாங்கன்னா தெரியல எனக்கு எப்படின்னு சொல்லிட்டு. பத்தி கடைசி வரையும் டிரான்ஸ்ஃபர் பிளேயர்ஸ் எப்படி இருக்கிறாங்க அந்த மாதிரி பத்தியே பேசல. டக்கு டக்கு முடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு லைக் ஐ செட் மஸ்கோராவா அவன் பேரு, வலன்சியால இருந்து வந்தானு, சாலிடா இருந்தான். அவன் வந்த மேட்சஸ் எல்லாமே நான் கொஞ்சம் அவன் கேமியோஸ் எல்லாம் பார்த்தேன். நல்லா இருந்தான். ஆன்ஃபீல்ட் மேட்ச்ல ஃபுல்லாவே பார்த்தேன். நல்ல ஒரு டீசென்ட் சென்டர் பேக், நல்ல சைனிங் மாதிரி இருக்கு. இன்காப்பி லெவர்குஷன்ல வந்துட்டு ஒரு நல்ல அவன் ஒரு ஹி கேன் பிளே லெஃப்ட் பேக் அண்ட் லெஃப்ட் சென்டர் பேக் நினைக்கிறேன். லெஃப்ட் விங் பேக். ஆமா, நல்ல அகைன் ஒரு நல்ல பிளேயர் தான் ஆகணும். ஓகேவா? பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. ஜூபுமெண்டி நம்ம ஆல்ரெடி பேசணும். ஆன்ஃபீல்ட் லிவர்பூல் கூட லைட்டா அவனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து லைட்டா சப்பாரா இருந்துச்சு. பட் ஸ்டில் நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு இஸ் அ கிளாசிக் பிளேயர் தான். யூ வில் ஹேவ் அ குட் சீசன். அப்புறம் வேற யார் இருக்கா? மேடுவேக்கே ஆடுவானான்னு தெரியல. எஸ்ஏ நம்ம ஆல்ரெடி நிறைய புகழ்ந்துட்டோம் அவனை பத்தி. நம்ம லாஸ்ட் வீடியோல அவன் டைட்டில் கண்டெண்டர்ஸா மாத்திட்டான்னு சொல்லிட்டோம் ஆர்சனலை. கியோக்கரேஸ் கிட்ட வந்துட்டு சர்வீஸ் போகணும். போச்சுன்னா ஹி வில்
அட்லீஸ்ட் ஹி வில் ஹாவ் ஒரு 15 to 20 கோல் சீசனாவது மினிமம் ஹில் ஹாவ்ன்ற மாதிரி இருக்கு கரெக்டான ப்ராப்பர் சர்வீஸ் போச்சுன்னா. மாடுக்கையை பத்தி எனக்கு ஆக்சுவலா நோ கமெண்ட்ஸ் தான். அந்த சைனிங் எப்படி இருக்க போகுதுன்றது எனக்கு ரொம்ப கியூரியஸ் தான். ரஹீம் ஸ்டர்லிங் மாதிரி ஆச்சுன்னா அப்பதான் எங்களுக்கு ஆக்சுவலா இப்ப அந்த செல்சிக்கு வருவோம். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாப்போம். மரேஸ்கா என்ன பண்ணிருக்காருன்னு பாப்போம். மரஸ்கா இல்ல 30 பேர் வந்திருப்பாங்க, 30 பேர் கிளம்பி இருப்பாங்க. நெட் ஸ்பெண்ட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு, அது மட்டும் அடிஷனல் பார்த்தேன் ஷீட் நானு. கேட்பாங்க அவங்க. தம்பி பிரீமியர் லீக் ஹிஸ்டரியிலேயே த பெஸ்ட் சேல்ஸ் இது வரையும் இந்த சீசன் ஃபார் செல்சி தான். நீங்க மூணு சீசனா வந்து 500 மில்லியன் கொடுத்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர் விண்டோல 300 மில்லியன் கொடுத்துட்டா பெஸ்ட் சேல் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்க வந்து எவ்வளவோ நீ பிளேஸ் ஸ்பெண்ட் 3 சீசனாவுமே சேல் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகே, லாஸ்ட் சீசன் டிரான்ஸ்ஃபர் விண்டோட நெட் சேல்ஸ் பாருங்க போயிட்டு. we've never been like இப்போ மத்த கிளப் மாதிரி 300 ஸ்பெண்ட் பண்ணிட்டு சரி 10 இரு, மில்லியன்லாம் வித்த நம்ம கணக்கே இல்ல. செல்சி கிட்ட இரு. செல்சி வந்து செல்லிங், நெட் ஸ்பெண்ட் எங்கெல்லாம் விட்டுரும். ஆர் யூ சாட்டிஸ்ஃபைடு வித் த பிளேயர்ஸ்? நீங்க வாங்கின பிளேயர்ஸ் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைடா? ஏன்னா எனக்கு நான் செல்சியோட பிசினஸ் வந்துட்டு இப்பதான் இன்னொரு வீடியோல பேசிட்டு இருந்தேன். செல்சியோட பிசினஸ் என்னன்னு இப்பதான் எனக்கு என் மூளைக்கு லைட்டா விளங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். செல்சி ஒரு பிளேயரை சைலிங் பண்ணாங்கன்னா, அதுவும் அவன் வந்துட்டு ஒரு 5 மில்லியன் ஒரு 10 மில்லியன் கொடுத்து வாங்கினாங்கன்னா, அவன் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்டார்ட் பண்ண போறது இல்ல. அவனை வந்து வச்சு 2 சீசன் ஆமா வச்சு 30 மில்லியன் பிளேயர் ஆக்கி வித்துற போறாங்க. ஆமா ஓகேவா? ஆஃபீஸர் அவங்க வந்து ஸ்குவாட் ஒரு 30 மில்லியன் மேல எவனா கொடுத்து வாங்கினாங்கன்னா மட்டும்தான் நான் அவனை வந்து ஓகே ஸ்டார்டிங் லெவனுக்குள்ள வரப்போறான் அப்படின்னு நான் நினைக்கவே அது வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட். ஓகே, சி அவங்க வந்து அந்த 5 மில்லியன் 10 மில்லியன் பிளேயர் மேல பிட் பண்றது எதனாலனா தே ஒன்லி பிட் ஆன் பொட்டன்ஷியல் அட் தட் பாயிண்ட் இன் டைம். இவனுக்கு ஒரு பயங்கரமான பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்ட்டுன்னு அதுக்கப்புறம் விட்டுறாங்க. இவன் பிரேக் அவுட் பண்ணிட்டு டீமுக்குள்ள வந்தா உண்டு, பிரேக் அவுட் பண்ணாம அப்படியே போயிட்டானா தே ஃபிளிப் இட் ஃபார். ஆனா இங்க நீ ஒன்னு அட்மிட் பண்ணணும். அந்த மாதிரி பிளேயர்ஸ் நிறைய பேருக்கு வந்து டீம்ல பிரேக் அவுட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி ஒரு பைல் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க. போன சீசன்ல வாங்கினவங்க, கொஞ்சம் அதிக மணி பே பண்ணி வாங்கினவங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி பிளேயர்ஸ் சில பேருக்கு இதாகுது இல்ல. ஸோ அந்த ஆங்கிள் தான் நான் யோசிச்சேன். ஓகே, இவங்க வந்துட்டு ரொம்ப லோ வேல்யூ பிளேயர்ஸ் வாங்கினாங்கன்னா இவங்க ஸ்டார்ட் பண்றது கஷ்டம் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஒரு 30 மில்லியன் 40 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா they'll have a look அப்படின்ற மாதிரி. ஸோ பிளேயர்ஸ்குள்ள போயிடலாம். எந்த பிளேயர்ஸ் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் வெரி எக்ஸைட்டட் டு சி? யாரை வந்துட்டு கொஞ்சம் டவுட்டா இருக்க என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரிலாம்? ஜாவோ எனக்கு பெட்ரோ தான் வந்து ரொம்ப ஆ, எக்ஸைட்டிங்கா ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். கிளப் வேர்ல்ட் கப்லயும் அவன் மாஸ் காட்டினா. இந்த ஃபர்ஸ்ட் 3 கிளப் வேர்ல்டு கேம் கப் வீக் அடிக்கிறதுக்கு அவனோட ஃப்ரெஷ்னஸ் ஒரு இதுதான் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் வந்து அடுத்து வந்து இந்த 3 பிரீமியர் லீக் இந்த ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸுமே வந்து ஐ திங்க் ஹி ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் சிக்னிஃபிகன்ட்லி. ஜாவோ பெட்ரோ அவன் வந்து ரொம்ப நல்லா ஆடுறான். ஈவன் நெஸ்டாவியோ வில்லியன்ஸ் ஈவன் அகேன்ஸ்ட் ஃபுல்ஹாம் ஆர் த கேம் பிஃபோர் அவன் வந்து ரொம்ப நல்லா ஆடினான். வெஸ்ட் ஹாமோட நினைக்கிறேன். அதுவும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணான். இவங்க 2 பேரும் வந்து டிலாப் வந்து இன்ஜுரி ஆயிட்டான். அன்ஃபார்ச்சுனேட் இன்ஜூர்டு, இன்ஜுரி. ஆமா. ஐ திங்க் 2 அது வந்து months. லாஸ்ட் சீசன் போன சீசன் இப்ஸ்விச்சுக்கு மெயின் மேனா இருந்தான். 38 கேமும் ஆடி இருப்பான். நெக்ஸ்ட் கிளப் வேர்ல்ட் கப் ப்ரீ சீசன் அதுல இன்ஜுரி ஆகி போயிட்டான். யங் பிளேயர். ஆனா இவங்க 2 பேரும் வந்து லைக் ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்கு அவங்கள பார்க்கவே. எனக்கு வந்து இன்கமிங்ஸோட அவுட் கோயிங்ஸ் தான் எனக்கு ரொம்ப உண்மையாவே இந்த சீசன் வந்து கொஞ்சம் நல்லா. ஏன்னா நிறையா ஹெவி ஆன் தி பேரோல், அதாவது 300K இருக்கிற என்குக்கு அமிச்சிட்டாங்க. இவன் சில்வெல் வந்து ஜாவோ ஃபிலிக்ஸ் போயிட்டான். ஜா ஃபீலிக்ஸ் இஸ் ஆஃப் த புக்ஸ். ஸ்டெர்லிங் மட்டும் மாட்டிக்கிட்டோம். ஸோ அண்ட் மோரோவர் வந்து மிக்ஸ்டா இருந்த ஃபேன்ஸுக்குள்ளேயே மிக்ஸ்டா இருந்த நிக்கலஸ் ஜாக்சன் அவனும் வந்து ஹி ஹஸ் மூவ்ட் ஆன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு நல்ல நிறையா பிளேயர்ஸ் வந்து டீம் விட்டு வெளியில போயிருக்கிறாங்க. விச் ஆர் ஹானஸ்ட்லி நாட் செல்சி குவாலிட்டி. உள்ள வந்தவங்க இனிஷியலாக நான் பார்க்கும்போது நான் ராகுல் சொன்ன மாதிரி வெரி இம்ப்ரெஸ்ட் வித் இது ஜாவோ பெட்ரோ. அண்ட் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிறது வந்து யாருன்னா அந்த யோரல் ஹேட்டோ தான். ஏன்னா 2 பொசிஷன் தான் ரொம்ப பயமாக இருந்தது. ரிஸ்க் இன்ஜுரி ஆகிடுவாங்களான்னு. ஒன்று கைசடோ பொசிஷனில் அவன் ஒன்றும் நிறைய ஆடி பார்க்கல. அவனுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட் எஸ்யூகோன்னு ஒருத்தன் வந்திருக்கான். ஒண்டர்ஃபுல்லாக விளாட்றான். ஸ்போர்ட்டிங்லேருந்து சைன் பண்ணாங்க அவனை. ஓகே, அதே மாதிரி குக்குரேலாவும் போன சீசன் எல்லா மேட்ச் ஆடினா, முக்காவாசி மேட்ச் ஆடினா. அவனுக்கும் ஒரு சாலிடான ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இவங்க 2 பேருடைய ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக தெரிஞ்சிருக்கு. ஜாவி சிமன்ஸ் இஸ் எ மிஸ். ஏன்னா அந்த பொசிஷன் கண்டிப்பாக வந்து ஒரு சாலிடான பிளேயர் தேவை செல்சிக்கு. இப்போ ஃபக்குண்டோன்னு சொல்லிட்டு பிரைட்டன்லேருந்து லோன் பண்ணியிருக்காங்க. ஐ டோன்ட் நோ ஹவு எஃபெக்டிவ் வில் பி. பட் ஜாவி சிமன்ஸ் வாங்கியிருந்தா ஒரு உண்மையாகவே ஒரு சாலிடான ட்ரான்ஸ்ஃபர் சீசன் இது. சரி, ஓகே. அடுத்து வந்து நம்மளோட
ரெட் டெவில்ஸ்க்கு சிகப்பு நம்ம சாத்தான்கள். போவோம் மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு போவோம். அண்ட் நேத்து வந்து என்ன கொஞ்சம் ரிலீஃபா இருந்துச்சுன்னா, அவங்க என்னென்ன பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் வெளில அனுப்பணும்னு நினைச்சாங்களோ, ஓரளவுக்கு அந்த பேக்கேஜ் எல்லாமே கிளியர் ஆமா. பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இதுல வந்து டிபார்ச்சர்ஸ்ல இருந்தே வருவோம். அண்ட் சான்சோ வந்துட்டு ஆஸ்டன் வில்லா போயிட்டான்னு பார்த்தோம் நம்ம. அண்ட் அதாவது லிண்டலாஃபும் அவனுங்க அந்த டாக்ஸிக் அப்படின்னு நினைச்ச நிறைய பிளேயர்ஸ ஆஃப்லோட் பண்ணிட்டானுங்க. அதாவது அதான் அமோரியம்க்கு தேவையில்லாத பிளேயர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க ஒரு நாள் வெளில அனுப்பிச்சிட்டாங்க. லிண்டலாஃப் ஃப்ரீ ஏஜென்ட்டா ஆல்ரெடி இருந்தான்னு கேள்விப்பட்டேன். அண்ட் ஆமா அவனும் ஆஸ்டன் வில்லா போயிட்டான். நம்மளோட கோட்டு வந்து ரியல் பெட்டிஸ் ரியல் வாங்கிட்டாங்க பெட்டிஸ் நம்ம தலைவனை. அண்ட் வேற யாரு கார்னாச்சோ கார்னாச்சோ தலைவருக்கு பேரு நம்ம செல்சி பேசுறப்போ பேசல. எனக்கு தெரிஞ்சா அது ஒரு தெரியல. ஐம் நாட் சோல்ட் ஆன் கார்னாச்சோ சைனிங். இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பாப்போம். அண்ட் வேற யாரு இருந்தாங்க, ராஷ்வர்ட் வந்துட்டு இவங்க ராஷ்வர்ட் பாக்கா பார்சிலோனா தூக்கிட்டாங்க. போயிட்டான். ஒரே ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க கார்னாச்சோ செல்சி அந்த மாதிரி எல்லாமே ஓரளவுக்கு யாரெல்லாம் ஆஃபோர்ட் பண்ணணும்னு நினைச்சாங்களோ ஒரு ப்ராஃபிட்டுக்கு தள்ள முடியலன்னா கூட அட்லீஸ்ட் அவங்க வேஜ் பில் வச்சுக்காம ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று அங்கங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. அவங்களோட இன்கமிங்ஸ் ஃபர்ஸ்ட் போவோம். செஸ்கோ, குன்யா அண்ட் உம்புவமோ அவங்களோட ஃப்ரண்ட்ல இருக்க அந்த ஹோலி ட்ரினிட்டி. ஓகேவா, ஆல்மோஸ்ட் 230 மில்லியன் வந்துருச்சு. அந்த அவங்களோட காசே 220 to 230 மில்லியன் 200 வந்துருச்சு. மில்லியன் வந்திருக்கும். இது வரைக்கும் என்னப்பா ஏதாவது ஸ்பார்க் பாத்தீங்களா? அந்த ஸ்லீப்பிங் ஜெயிண்ட்டை வேக்கப் பண்ண வச்சிருவானுங்களா இவனுங்க? குன்யாக்கு வேற இன்ஜுரி இப்போ பை தி வே. குன்யா இன்ஜுரி வேற. injury. ஆமா, இந்த யுனைடெட் வந்து அவங்க சைன் பண்ண 3 பிளேயர்ஸ் 3 ஃபார்வர்ட்ஸும் எடுத்துப்பாரு. எம்பேமோ, குன்யா அண்ட் செஸ்கோ. அவங்க எல்லாருமே அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்கள விட பயங்கரமான அப்கிரேட். ஆமா. ஆனா வந்து கிறிஸ்பால் சொன்ன மாதிரி தான், அந்த மிட்ஃபீல்ட் ஓட்ட அவங்க அட்ரஸே பண்ணல. அது ஏன் அப்படின்னும் தெரியல. இன்னும் அவங்க போன வருஷம் வச்சிருந்த அதே மிட்ஃபீல்டு தான் இப்போ வச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஸ்டில் தேர் எக்ஸ்பெரிமெண்டிங்னா வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்காங்க கரெக்டா. ஏன்னா வந்து நீ ஸ்குவாட்ல எந்த சேஞ்சுமே பண்ணல மிட்ஃபீல்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மிட்ஃபீல்ட். அப்போ வந்து நீ வந்து இன்னும் உன்னோட மிட்ஃபீல்ட் 3 வந்து செட் ஆகலை அப்படின்னா இட் இஸ் அ பிக் ப்ராப்ளம். ஒனானா இன்னும் அவங்களால ஆஃப்லோட் பண்ண முடியல. மார்டினஸ் வர்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த பெல்ஜியன் கோல் கீப்பர் சைன் பண்ணிட்டாங்க. ஸோ தே ஹேவ் 4 கோல் கீப்பர்ஸ் தான். ரியல் ப்ராப்ளம்ஸ் அவங்க அட்ரஸே பண்ணலன்னு எனக்கு தோணுது. ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் a குட் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ ஃபார் them. 15th இருந்து 10th வர்ற மாதிரி இருக்கு ஸ்குவாடு. ஆனா எக்ஸாக்ட்லி அன்னைக்கு தான் நான் வந்து எங்கள் மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன் அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். அதான் சொல்லிட்டு இருந்தான், இந்த பர்ன்லி வின்னை வச்சு ஃபேன்ஸ் யாருமே வந்து எக்ஸைட் ஆகிடக்கூடாது. ஏன்னா பர்ன்லியே வந்து, அதாவது யுனைடெட் ஹோமில் என்னைக்கு பர்ன்லி 2 கோல் வந்து அடிக்கிறானுங்களோ ஒரு ரெலகேட்டட் டீம் உள்ள வந்து, அண்ட் இவங்க கடைசி வரையும் அந்த பெனால்ட்டி இல்லாமல் மேட்ச் would have been a draw. ஸோ பர்ன்லி வின் இஸ் அ வெரி வெரி ரொம்ப முக்கியமான வின் மான்செஸ்டர் யுனைடெட் அட் திஸ் பாயிண்ட். பட் அது வந்து ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிருச்சான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் நான் ஒரு 2-3 என் தம்பிக்கிட்ட பேசினா அவன் அப்படி தான் சொன்னான். நான் ஆன்லைனில் பார்க்கும்போதும் எல்லாரும் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ மிட்ஃபீல்டு ஓட்டையாக இருக்கிற வரையும் கஷ்டம். அவன் சொன்ன மாதிரி 15th ஒரு 10th முடிக்கிற டீம் மாதிரி தான் இருக்குது. ஓகே. யுனைடெட் ரொம்ப ஆக்சுவலா நம்ம அமோரியம் பத்தி எல்லாமே ரொம்ப ஒரு அனாலிசிஸ் போட்டோம் நம்ம. ஸோ டிரான்ஸ்ஃபர் பத்தி பேசிட்டோம். அண்ட் ஓகே, நெக்ஸ்ட் எந்த கிளப் போகலாம்? அவங்களோட சிட்டி பார்ட்னர்ஸ் போயிடலாமா? மான்செஸ்டர் சிட்டி ஆரவாரமா பயங்கரமா ஆரம்பிச்சாங்க. அடுத்த 2 மேட்ச் படுக்க போட்டாச்சு அவங்கள. ஸோ அவங்களோட சைனிங்ஸ் வந்து எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு நேத்து வந்து டொனரோமா சைன் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ டொனரோமா எடுத்துட்டு வந்துட்டாங்க. அண்ட் எப்படி பாக்குறீங்க? நினைக்கிறீங்க? ஏன்னா சர்க்கியும் வந்துட்டு இன்ஜூரி ஆயிட்டாங்க. இன்ஜுரி. ஸோ எனக்கு வந்து டொனரோமா சைன் பண்ணது ஐ திங்க் இட் இஸ் ஃபார் த கப் கேம் ரன்ஸ் தான். நிஜமா நீ வந்து பிளேயிங் அவுட் ஃப்ரம் த பேக் இஸ் இ குட்? நோ, டெஃபினட்டா நாட். நம்ம வந்து நிறைய ஏரர்ஸ் பார்த்துருப்போம் ஏசி மிலன்ல இருக்கும்போது பிஎஸ்டியில் இருக்கும்போதும். ஐ திங்க் ட்ராஃபர்ட் இஸ் கோயிங் டு பி ஃபார் த லீக் அண்ட் டொனரோமா ஃபார் த கப் கேம்ஸ். அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு ஃபீல் ஆகுது. அதுக்கு ஏன்டா அவ்வளோ காசு? ஐ டோன்ட் திங்க் சோ. அவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்ல அவங்களுக்கு. ட்ராஃபர்ட் வந்து நல்ல காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. இல்ல டொனரோமா will start. நீங்க பாருங்க. Then it is a very எனக்கு தெரிஞ்சு டொனரோமா will start. எரர் ரொம்ப எரர் லீடிங் டு கோல் பண்ணா மட்டும் தான் பெப் தூக்குவோம். இல்லனா டொனரோமா ஸ்டேஜ் ஸ்டார்டர். டொனரோமா ஐ திங்க் இஸ் a future signing. அதாவது எனக்கு தெரிஞ்சு போர்டு வந்து கண்டிப்பா வந்து பெப் இந்த வருஷத்தோட போயிடுவான்ற ஏதாவது ஒரு ஐடியால வச்சு தான் அவனுக்கு வந்து அடுத்த ப்ராபப்ளி நெக்ஸ்ட் கோச்சுக்கு அவங்க பிளேயர்ஸ் பில்ட் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா டொனரோமா லீக் 1ல லாஸ்ட் சீசன் 4 கிளீன் ஷீட்.
PSG அப்படியா? 4 க்ளீன் பி- ஷீட் PSG கிட்ட. அடப்பாவி! ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்குடா. அந்த ஆமா 4 லீக் ஒன்ல க்ளீன் போயிட்டு ஷீட் தான். வெறும் 4 கிளீன் ஷீட்னா ஆமா, வெறும் ஆமா. புவர் ஆக்சுவலா. அண்ட் இஸ் ஏன்னா வெரி அவங்களோட புவர். சாம்பியன்ஸ் லீக் ரன் எடுத்து பார்த்தா டிஃபென்சிவ்லி அதுல வெரி 6 சாலிட். ஆனா அதுல 6 க்ளீன் ஷீட் சாம்பியன்ஸ் லீக்ல. அதான் அதான். ஸோ அவன வந்து பால் அட் தி பேக் அவனுக்கு அவ்வளோ அவனுடைய ஸ்ட்ரென்த்தே இல்லை பிளேயிங் ஃப்ரம் தி பேக்கு. ஐ திங்க் இட்ஸ் அ ஃபியூச்சர் சைனிங். பாவம் ட்ரெஃபோர்ட் தான் அவன் மாட்டிக்கிட்டான் தெரியாமல் வந்து. மற்றபடி மற்ற சைனிங்ஸ் எனக்கு ரொம்ப எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் எல்லாருக்குமே வந்து பொட்டென்ஷியல் மட்டும் இல்லை, எல்லாருமே ப்ரூவனான பிளேயர்ஸ். டிஜானி ரெய்ண்டர்ஸாக இருக்கட்டும், ஷர்கியா இருக்கட்டும், எயின் நூரியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஒரு சும்மா வந்து பொட்டென்ஷியல் பார்த்து வாங்கின யாருமே இல்லை. எல்லாருமே கன்சிஸ்டண்ட்டாக வந்து 2-3 சீசன் அந்தந்த டீமுக்கு ஹையஸ்ட் லெவலில் ஸ்டார்டர்ஸாகவும் இருந்திருக்காங்க, பெர்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் எப்படி டீமில் ஜெல்லாக போகிறாங்க அப்படின்றது மட்டும்தான் ப்ராப்ளம். இன்றைக்கி தான் வந்து பெப்போடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேட்மெண்ட் ஒன்று பார்த்தேன். இப்போ இனிமேல் எங்கள் டீம்ஸை வந்து யாராவது ஃப்ரண்ட்லேருந்து ப்ரெஸ் பண்ணாங்கன்னா வி வில் ட்ரை டு ப்ளே குவிக்கர். அதாவது இமீடியட்டா வில் லைக் டு பிரேக். பாஸ்லாம் இல்லாம வில் பிளே டைரக்ட். பட் ஐ லவ் பாசிங் ஐ லவ் மை கேம் ஸ்டைல் அப்படி திருப்பி ஆரம்பிச்சிட்டான். பட் லைட்டா ஹிண்ட் பண்ணான், ஹை பிரஸ் பண்ணாங்கன்னா இனிமேல வந்து உடைச்சு இனிமேல அந்த பாசிங் கேம்லாம் பெருசா அது இருக்கு. ஆனா எனக்கு சிட்டி வந்து நீ எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்க, இந்த விண்டோல சைன் பண்ணது மட்டும் இல்லாம போன விண்டோலயும், அதாவது ஜான்வரி விண்டோலயும் வந்து அவங்க 4 பிளேயர் சைன் பண்ணான்னு நினைக்கிறேன். அந்த குஸ்னாவ் சைன் பண்ணாங்க, அதெல்லாம் டெரிபிள் என்ன பொறுத்த வரையும். மார்மூஷ் சைன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நிக்கோ கொன்சாலஸும் அதுல தான் வந்தான்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஆமா. ஸோ அதனால கொன்சாலஸ் ஐ திங்க் அவன் கொஞ்சம் விளையாடுறான்டா ஆக்சுவலா. ஓகேவா? எனக்கு குஷனாவெல்லாம் ராட்ரி வந்துட்டு வந்துட்டு அவன் உட்காந்துருவானே. இல்ல எனக்கு தெரிஞ்சு உட்காந்து டிஜானி போன மேட்ச் ரெய்ண்டர்ஸ் ஆடலாங்க. ராட்ரி தான். அவனும் வேஸ்ட் தானா முடிஞ்ச See, போச்சு. அவனுங்க சிட்டி பண்ண பெரிய தப்பு, போன 2 டிரான்ஸ்ஃபர்ல அவனுங்க கொஞ்சம் பேட் சைனிங்ஸ் பண்ணிட்டானுங்க. இந்த மெத்தேயஸ் நியூனஸ், டோக்கு, எனக்கு சவினியோ பத்தி தெரியல. கோவாசிச் வாங்கினதே என்ன பொறுத்த வரைக்கும் கோவாசிச் வேஸ்ட் தான்டா கரெக்ட். அவங்களுக்கு. ஆமா வேஸ்ட். குண்டோகன் ரிட்டர்ன் வேற. ஆமா, குண்டோவன் போயிட்டான். குண்டோவன் ரிட்டர்ன் குண்டோவன் போயிட்டான் இப்போ. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஒரு பயங்கரமான ரீபில்டு நடக்குது. இந்த வருஷம் தெரியும் சிட்டி வந்து பெப்போடைய உண்மையான Pedigree. பெடிகிரி சீரியஸா. ஆனா வந்து ரொம்ப என்ன சொல்றது, பிரைட்டனோட ரொம்ப புவரா இருந்தாங்க, டாட்னாமோடையும். ஸோ யாராவது மேல பிரஸ் பண்ணாலே ஐ திங்க் அதனால தான் பெப்பே அந்த கோட் சொல்லியிருப்பான், டிஃபென்சிவ் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கு. இதுல அகாஞ்சி வரை இப்போ போயிட்டான் இன்டர் மிலானுக்கு. அக்காஞ்சி ஸோ அவங்களுக்கு டிஃபென்சிவ் டெப்த்துமே ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் லைட்டாக வீக் ஆயிருக்கு. லெஃப்ட் சைட் ஆஃப் த ஃபீல்டில் அகாஞ்சி வந்து பார்டர் லைன் லெஃப்ட் பேக்கும் சம்டைம்ஸ் ஆடுவான். இப்போ இன்னொரு இன்ஜுரி ஆயிட்டான் அப்படின்னா உனக்கு குவார்டியோல் தான் இருக்கிறான். குவார்டியோல் இஸ் அ ப்ராப்பர் சென்டர் பேக். ஆக்கே இருக்கான். ஆக்கே கடைசியாக எப்போ விளையாண்டு பார்த்தேன். அதுதான் அவங்க வந்து திருப்பியும் டைட்டில் சேலஞ்ச் பண்ற டீமா அப்படின்னு கேட்டா இப்போதைக்கு என்னால் அதை பார்க்க முடியல. அண்ட் வி ஹேவ் டு கிவ் அ ட்ரிபியூட் டு கெவின் டி ப்ரூய்னே, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மிட்ஃபீல்டர்ஸ். நாப்போலி போயிட்டாரு, மெக்டாமனியோட ரீயூனைட் ஆயிட்டாரு, ரீயூனைட் ஆகல. அங்க போய் கொளுத்திக்கிட்டு இருக்கான் டி ப்ரூய்னா. ஆல்ரெடி ஐ திங்க் கோல் அண்ட் அசிஸ்ட் போல. ஸோ அதனால கிரீலிஷும் அனுப்பி விட்டாங்க, கிரீலிஷ் டு எவர்டன். கிரீலிஷும் குட் ஃபார் நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, அவன் வந்து ஒரு ஆஸ்டன் வில்லா, நியூகாசல் அந்த மாதிரியான டீம்ல போனானா we will see a different player, நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எவர்டன் வந்துட்டு அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஃபிட் லைக் க்ளவ்னு வாங்கலாம், அந்த மாதிரி அவனுக்கு பக்காவா செட் ஆயிடுச்சு. ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று பார்த்தேன், அந்த ஷர்ட் எடுத்துட்டு போயிட்டு அவன் ஃபேன்ஸ் கிட்ட கொடுக்கறது, அந்த ஃபேன்ஸ் அவனை கட்டி பிடிச்சி எனக்கு வந்து இந்த ஆஸ்டன் வில்லா கிரீஷ்லாம் அப்படியே கண் முன்னாடி வந்துட்டு போனான். சிட்டி வந்துட்டு பார்ப்போம், ஏன்னா அவங்களுக்கு எடர்சன் கிளம்பியிருக்கான், குண்டோவன் கிளம்பியிருக்கான். ஆக்சுவலி சிட்டி 3.04 சிட்டியோட பெப் ஸ்குவாட் வந்து 3.0 4.0ன்ற மாதிரி இது வந்து வேற லெவல் ஒரு சேஞ்ச் இருக்கு. ஸோ அவங்க எங்க முடிக்கிறாங்கன்ட்டு பார்ப்போம். அண்ட் ஃபைனலி அதாவது வந்துட்டு ஒருத்தன் வந்து நான் வந்து ட்ரைனிங் போக மாட்டேன், உங்களுக்கு எனக்கும் பேச்சுவார்த்தை இல்லடா, காசு வெட்டி போட்டாச்சுன்ற லெவலில் ஒருத்தன் வந்து உட்காந்துட்டு இருந்தான், என்னை எப்பயாவது வந்து எங்கேருந்து கூட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி வந்துட்டு டெட்லைன் டேல வந்துட்டு அலெக்சாண்டர் இசாக்கை வந்துட்டு ஒரு வழியா லிவர்பூல் வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக் விண்டோ எல்லாமே ஓகே. நான் வந்துட்டு நான் நிறைய ஸ்டார்டிங்ல இருந்து ஆத்திட்டே இருக்கேன். ஸோ லிவர்பூல் பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். ஃபோக்கஸ் ஆன் அலெக்சாண்டர் இசாக். டீம் எப்படி ஃபிட் ஆவான்னு நினைக்கிறேன், எப்படி ஸ்லாட் யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இப்ப ஃபார்வர்ட் லைன்ல வந்து சாலா மட்டும் தான் ஃபிக்ஸ்டு. ஃப்ரண்ட் லைன்ல இசாக் ஆடுவான், இல்ல எக்கிட்டிகே தான் ஆடுவான். ஏன்னா கேக்போ வந்து ஸ்டார்ட் த சீசன் வெரி ஸ்ட்ராங்லி, எண்ட் த லாஸ்ட் சீசன் ஆல்சோ வெரி ஸ்ட்ராங்லி. ஐ திங்க் எக்கிட்டிகே ஆல்ரெடி 60 மினிட்ஸ்ல சப் ஆயிட்டு இருக்கான்.
எல்லா மேட்சஸும். இஸ் நாட் அப் டு லைக் பிரீமியர் லீக் இது. ஆமா ஆமா ஸோ ஐ ஆமா திங்க் அவனோட எனர்ஜி லெவல் ஸ்டாப் ஆகுது லைட்டா. நெக்ஸ்ட் 3 கேம்ஸ்ல ஐ திங்க் வி won't see that என்ன சொல்றது, வி வில் நாட் see இந்த பிளேயிங் டுகெதர். இசாக் அண்ட் எக்கிட்டிக்கு 2 பேரும் ஒண்ணா ஆடுறது பார்க்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ லிவர்பூல் போன சீசன்ல வந்து டூ மச் ஒர்க் லோட் ஆன் சாலா. கரெக்டா? மோஸ்ட் ஆஃப் த கோல்ஸ் சாலா தான் கான்ட்ரிபியூட் பண்ண, எய்தர் பை கோல்ஸ் ஆர் அசிஸ்ட். அது வந்து ஐ திங்க் தே ஹவ் ஸ்பிளிட் அவுட் வெரி வெல். இந்த சீசன்லயே நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த ஃபார்வர்ட் லைன்ல இருக்க ப்ராப்ளம் சார்ட் ஆனாலும் டிஃபென்சிவ் லைன்ல வந்து இப்போ கம்ப்ளீட்டா நியூ ஃபுல் பேக் பேரிங். அண்டு கொனாட்டே இல்லைன்னா கோமெஸ் 2 பேருமே இன்ஜுரி ப்ரோன். அதனால வேண்டைக்கு ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா திரும்பி கிராவன் பர்ச்சை பின்னாடி கொண்டு வராங்கன்னு கூட வச்சுக்கோ. அப்போ வந்து மிட்ஃபீல்ட் ஓட்டே ஆகும். ஸோ தே ஹவ் நாட் அட்ரஸ் த சென்டர் பேக் சரி, இஷ்யூஸ். நான் அது ஒரு வந்து ஒரு கவுண்டர் பெரிய கொஸ்டின் ப்ராப்ளம். நான் ஒரு டெவில்ஸ் அட்வொகேட் அப்ளை பண்றேன். ஓகே, ம். இப்போ ஆர்சனலோடைய ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவை அவங்க வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் த விங் வந்து ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணல, அதனால அவங்களுக்கு ஓகேயான ட்ரான்ஸ்ஃபர் விண்டோன்றோம். யுனைடெட் மிட்ஃபீல்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணல, அதனால அவங்களுக்கும் ஒரு ஓகேயான விண்டோ அப்படின்றோம். லிவர்பூலுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டண்டா டிஃபென்சிவ் ப்ராப்ளம்ஸா இது இருக்க போதுன்னு தெரிஞ்சும் நீங்க டிஃபென்சிவா வந்து இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணாதது, இஸ் இட் அன் ஓகே விண்டோ ஆர் ஹவு டு யூ சி? இல்ல என்ன மேஜர் டிஃபரன்ஸ்னா இந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணல. இப்போ நீ சொன்ன கிளப்ஸ்க்குலாம் அவங்களுக்கு நம்ம சொன்ன ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு ஆக்சுவல் தெர் இஸ் அ ப்ராப்ளம் ஹியர். எங்களுக்கு வந்து இந்த இன்ஜுரி ஆச்சுன்னா ப்ராப்ளம் தான். எங்களுக்கு இருக்க பேரிங்ஸ் வந்து சப்பாராவும் சப் குவாலிட்டியாவும் இல்லை. எங்களுக்கு ஸ்டார்டிங் சென்டர் பேக் பேரிங் இஸ் கோயிங் டு பி கொனாட்டே. அண்ட் மேபி இந்த சீசன் ஸ்டார்டிங் ஆகும்போது மேபி கொனாட்டே இன்ஜுரி ஆயிருந்தா அதை நாங்கள் அட்ரஸ் பண்ணாம இருந்தோம்னா தென் வி கேன் சே தட் நாங்கள் ப்ரையாரிட்டியான ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. இன்னும் நாங்க லியோனின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி இட்டாலியன் பாஸ்போர்ட் ஒன்று வச்சிருக்கோம். கொஞ்சம் சீசன் போக போக வந்து அவனையே கொஞ்சம் ஏதாவது தேத்தி நாங்க எடுத்துட்டு வந்துருவோம். டிசம்பர்ல உட்காந்துட்டு இருக்கும்போது பேக்கப் இல்லைன்னு சொல்றதே ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டா ஏன் உங்களால நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இல்ல இப்ப எங்களுக்கு ஐடியெல்லாம் பார்த்தா பேக்கப் இருக்காங்கல்ல. எங்களுக்கு வந்து லியோனி இருக்கான் அண்ட் ஜோகோமஸ் டைட்டில் வின் பண்ற ஆர் ஆல் இப்போ நீங்க லாஸ்ட் பிரீமியர் லீக் வின் பண்ணிட்டீங்க, கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க ப்ரோக்ரஸ் பண்ணணும்னா இப்போ 3 அட்லீஸ்ட் 2 கப்புக்காவது கன்செக்யூட்டிவா நீங்க சேலஞ்ச் பண்ணணும். இப்போ ஒருத்தருக்கு இன்ஜுரி ஆகுன்ற ஒரு பட்சத்துல உங்களுக்கு சொல்ல முடியுமா, எங்களுக்கு ஓகே நாங்க டைட்டில் எல்லா சைடும் ஆல் கன்ஸ் பிளேசிங்கா போறதுக்கு எங்களுக்கு பேக்கப் இருக்குன்னு டிஃபென்ஸ்ல? இல்ல அது எந்த கிளப்புமே எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியாது அப்படி. இருக்கா எந்த கிளப்பும் இல்ல இப்போ. ஏன்னா இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் டிராப் ஆஃப் குவாலிட்டி இல்ல பிட்வீன் பேக்கப் அண்ட் கரெக்ட். ஸ்டார்டர்ஸ். அதாவது இப்போ அதுவும் வெர்ஜில் வான் டைக் வந்து சும்மா ஒரு மார்க்கெட்ல போயிட்டு பொறுக்கிட்டு வர இங்க இல்ல. வெர்ஜில் வான் டைக் நாங்க பேக்கப் ரெடி பண்ணணும்னா அடுத்த 5 வருஷம் ஸ்கவுட் பண்ணி எவனா ஒருத்தன் வந்து டாப் இல்ல டிஃபெண்டர் இப்போ தூக்கிட்டு நீங்க வந்தா இல்ல கான்ட்ராக்ட் நீ வந்து முடிய போகுதுன்னு சொல்லிட்டு. நீ சப்பாருன்னு பார்க்க முடியாதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு இதே வந்து ஒரு நீ அந்த ஏதோ லியோவானின்றியா, அவனை விட்டுரு. அவன் வந்து பிரீமியர் லீகே ஸ்டார்ட் பண்ணதில்லை. இப்போ நாளைக்கு வந்து உங்களுக்கு 2 சென்டர் பேக் பேரிங் ஆடுறீங்க. எத்தனை சென்டர் பேக்ஸ் இருக்காங்க? லியோனை விட்டுரு உங்க டீம்ல 3 பேர் இருக்காங்க. ஃபோர்த்தா வந்து கிராவன் பர்ச் இல்ல எண்டோ வருவாங்க, அவ்வளவுதான். அது வந்து மேக் ஷிஃப்ட். நான் அப்படியே பேசல. மேக் ஷிஃப்ட் சென்டர் பேக்ஸ் பத்தி நான் மேக் ஷிஃப்ட் வச்சு யாரையுமே டைட்டில்ஸ் வின் பண்ண போறது இல்ல. சோ நம்ம திருப்பி அதே லாஜிக் தான் வரேன். அவனுக்கு 3 தான் அப்போ உன்னுடைய புக்ஸ்லயே இருக்கிறாங்க. நீ வந்து அப்போ வந்து எனக்கு பெஸ்ட் இன் டேலண்ட் கீ மட்டும் தான் வேணும்னு பாப்பியா, இல்ல அந்த நடுவுல ஃபில் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு சென்டர் பேக் நம்மளுக்கு வேணும் சீசன் லாங்ல தேவை? ஏன்னா ஃபெப்ல இருக்கோம் நம்ம. டைட்டில் உங்களுக்கும் செகண்ட் டீமுக்கும் ஒரு 4 பாயிண்ட் தான் வித்தியாசம். ஓகே, அண்ட் யூ ஆர் பிளேயிங் அ ரெலிகேஷன் டீம். ஓகே, அந்த டைம்ல வந்து நவ் இந்த 3 பாயிண்ட் தான் 2 பாயிண்ட் தான் வித்தியாசம் இருக்குன்றதுனாலயே யூ ஆர் ஃபோர்ஸ் டு ஸ்டார்ட் வந்து வான் டைக் அண்ட் கொனாட்டே. அண்ட் லெட்ஸ் சே மிட் வீக்ல வந்து யூ ஹேவ் அ சாம்பியன்ஸ் லீக் மேட்ச் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல நீங்க கான்ஃபிடென்ட்டா வந்து அட்லீஸ்ட் வான் டைக் உட்கார வச்சுட்டு இல்லாட்டினா 2 பேர் பேரை ஆல்டர்னேட் பண்ற மாதிரி உங்களுக்கு சென்டர் பேக் இல்லாதது நான் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா பாக்குறேன். அதனால தான் அந்த கொஸ்டின் கேட்டேன். ரொம்ப ரேரா தான் we will go for செகண்ட் ரேட் ஆப்ஷன்ஸ். நாங்க வெயிட் கூட பண்ணிருக்கோம்டா நிறைய விண்டோஸ். இந்த மாதிரி டாப் டைம்ல இருந்து எங்களோட டிரான்ஸ்ஃபர் டார்கெட்ஸ்ல லேண்ட் பண்ணணும்னா நாங்க வந்துட்டு we waited and get them. ஏன்னா ஒரு செகண்ட் ரேட் டிரான்ஸ்ஃபர் வந்து நீ வந்து மேக் ஷிஃப்ட் சொல்றல, நான் வந்து எப்படி பாக்குறேன்னா ஸ்டாப் கேப் சொல்யூஷனா நான் பாக்குறேன். ஓகேவா? எனக்கு ஸ்டாப் கேப் சொல்யூஷனா நாங்க வாங்கினது எதுவுமே எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனது இல்ல. ஆத்தூர் ஞாபகம் இருக்கா? ஓசன் கேபாக் ஞாபகம் இருக்கா? பென் டேவிஸ் ஞாபகம் இருக்கா? அது எதுவுமே எங்களுக்கு பெருசா ஒர்க் ஆனதே இல்ல. கிறிஸ்பால் இப்ப போன வாட்டி நாங்க வந்து அந்த கோவிட் டைட்டில் ஜெயிச்சும்போது, கோவிட் அப்ப டைட்டில் ஜெயிச்சும்போது, அப்போ வந்து நாங்க சைன் பண்ணது வந்து மினமினோ. எல்லா விண்டோஸும் வந்து வி டிடன்ட் ஹேவ் எ வெரி குட் விண்டோன்னு சொல்லலாம். நாங்க வந்து
23-24 சீசன் மட்டும் தான் நாங்க மிட்ஃபீல்டே ரீபில்ட் பண்ணோம். சோபோஸ்லாய், கிராவன்பர்க், எண்டோ, மெக்கலிஸ்டர் 4 பேருமே ஒரே மெக்காலிஸ்டர். விண்டோல வாங்குனோம். அதுக்கப்புறம் வந்து இந்த விண்டோ தான் வி ஆர் ஸ்பெண்ட் பண்றதே இப்பதான். அண்ட் நீ வந்து இந்த டிஃபென்சிவ் லைன் வந்து ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்றல. லாஸ்ட் சீசன் இதே 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 டிஃபென்சிவ் லைன்ஸ் தான். ஆனா வந்து குவான்சாக்கு பதில் இப்போ வந்து லியோனி. இது மட்டும் தான் வித்தியாசம். சென்டர் பேக்ல சொல்றேன் நான். அண்ட் அதே ஏய் அதெல்லாம் நான் இல்ல சொல்லலடா. இல்ல 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 நான் ஒரே நான் என்ன நிமிஷம். நீங்க வந்து இப்போ ஆல்ரெடி பிரீமியர் லீக் வின் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த டீம் வச்சுட்டு 3 அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மேன் சிட்டி ஒரு ட்ரெபிள்னு வச்சுக்கலாம். ட்ரெபிள் வின் பண்ற டீம் உங்ககிட்ட ட்ரெபிள் வின் பண்ற டிஃபென்சிவ் பேக்கப்போ, டிஃபென்சிவ் லைனப் உங்ககிட்ட இருக்கான்றது தான் ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின் நான் கேட்கறது. இல்ல இந்த சீசன் தட்ஸ் வேர் ஐ பெக் டு டிஃபர். நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் எனக்கு வந்து லாஸ்ட் சீசன் வந்து ஸ்லாட் சீசன் நம்பர் 0. எனக்கு இதுதான் ஸ்டார்ட் சீசன் நம்பர் 1. எங்களுக்கு செல் பண்ண வேண்டிய பிளேயர்ஸ்லாம் நாங்க வந்து ஆல்மோஸ்ட் 8 பிளேயர்ஸ் செல் பண்ணதுக்கும் அல்ல 5 people எங்களுக்கு ஸ்டார்டர். ஓகேவா? எல்லாமே பண்ணிட்டோம். நீ டிஃபென்ஸ் எடுத்து பார்த்தனா நாங்க செல் பண்ணது யாருன்னு பார்த்துக்கோனா இவன் மட்டும் தான். யாரு? குவான்சன் சார். குவான்சா மட்டும் தான் பண்ணிருக்கோம். ட்ரெண்ட்டை விட்டுரு, சிலிகாஷை விட்டுரு. இவங்களுக்குலாம் நம்ம வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பேக்கப் எடுத்துட்டு வந்துட்டோம். ஓகேவா? வெர்ஜில் வான் டைக்கு இப்போ மார்கியோட சைனிங் வந்துட்டு எங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து கிறிஸ்டல் பேலஸ்க்கு எங்களுக்கும் நெகோசியேஷன் ஸ்டார்ட் ஆனதுல எங்களுக்கும் அவங்களுக்கும் ப்ராப்ளமே கிடையாது. கிறிஸ்டல் பேலஸ்ல சம் இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் பயங்கரமா நடந்திருக்கு. கிளாஸ்னர் அண்ட் ஸ்டீவன் பரிஷ்கும். ஓகேவா? அந்த 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 கான்ஃபிளிக்ட்ல மாட்டிக்கிட்டது யாருன்னா லிவர்பூலும் மார்கியும் தான் நான் பாக்குறேன். பட் ஸ்டில் நான் மார்கி அதுவே வந்து ஒரு ஜனவரி வருவான் தான் பார்த்துட்டு இருக்கேன். அதுவே ஏன் மார்கி மட்டும் தான் ஒரே டார்கெட்? ஏன் மார்கியோட பெட்டர் சென்டர் பேக்ஸ் நீங்க ஆட் ஆன் பண்ணிருந்தீங்கன்னா உங்க டிஃபென்சிவ் லைன்ல அது இன்னும் ஸ்ட்ராங்கா தானே ஆக்கியிருக்கும். தெரியல எனக்கு. ஐ திங்க் ஐ பிலீவ் தட் நாங்க வந்து மார்கி ஜான் விண்டோல எடுத்துட்டு வந்துரும் தான் வெயிட் பண்ணிட்டு நினைக்கிறேன். அண்ட் அது வரைக்கும் இவங்க எதுவும் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு இவங்க எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாட் வந்துட்டு ஃபீல் பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு தோணுச்சு. பிளஸ் மார்கியோட குவாலிட்டிக்கு வந்து எத்தனை டிஃபெண்டர்ஸ் வந்துட்டு மார்கியோட ஸ்பெஷல் இவங்க ஸ்லாட் என்ன பெர்ஃபெக்டா என்ன தெரியுமா பாக்குறான். ஹி வாண்ட்ஸ் பால் பிளேயிங் டிஃபெண்டர் வெர்ஜில் வான் டைக் மாதிரி. ஸோ அந்த குவாலிட்டியான எத்தனை பால் பிளேயிங் டிஃபெண்டர்ஸ் வந்து வேர்ல்ட்ல, அதுவும் இவன் வந்துட்டு என்ன 25 இயர்ஸ் இங்கிலாந்து கேப்டன் வராங்க. ஸோ இதுக்காக தான் அவனுக்கு வெயிட் பண்றாங்களோன்றது எனக்கு தோணுது. பிளஸ் இந்த நேரத்துல ஒரு லாஸ்ட் 1 டேல போய் நாங்க அவசரமா வாங்கினோம் சார். சைனிங் எதுவுமே எனக்கு பெருசா பட்ட இந்த தெரியல. மேபி பார்ப்போம். வெர்ஜில் வான் டைக்ஸ் இன்ஜுரி ஆச்சுன்னா இப்போ நீ சொன்ன மாதிரி இட்ஸ் a வெரி பிக் கன்சர்ன். ஏன்னா வான் டைக்கை ரீப்ளேஸ் பண்ற குவாலிட்டி கிவிக்கு இருக்கான்னு எனக்கு டவுட் தான். ஒரு எக்ஸ்டர்னலா நான் பார்க்கும்போது அங்கே தான் லிவர்பூலோடைய கேப் நான் பார்க்குறேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் கண்டினியூஸா 2 சீசன் 3 சீசன் வின் பண்ணியிருக்காங்க. சிட்டி 4 சீசன் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆர்சனல் விட்டுரு, நாங்கள் வந்து கண்டினியூஸாக ஒரு 2 சீசன் வின் பண்ணியிருக்கோம். இதனால தான் ஒரு விதமான டாமினேஷன் யுனைடெட பேசுகிறாங்க. ஓகே, சிட்டியும் அதனால அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. அந்த லெவலுக்கு லிவர்பூல் போகிறதுக்கு என்ன லேக் ஆகுதுன்னு நான் பார்க்கும்போது ஐ திங்க் திஸ் இஸ் தி ஒன்லி இவ்வளோ வருஷம் கழிச்சு தான் எஃப்எஸ்ஜி அவன் பர்சியா ஓபன் பண்ணிருக்கான். கிளப்பை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பரா எங்களுக்கு ப்ராஃபிட்லாம் வருதுன்னு பண்ணிட்டு தான் பண்ணுவோம். ஐ திங்க் ஓகே. இவ்வளோ நேரம் நாங்கள் பொறுமையாக டீட்டெயில்டாக வந்து ஒரு டீம் பற்றி ட்ரான்ஸ்ஃபர் பேசினதெல்லாம் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு சின்ன ஃபேக்ட்டு, ப்ரீமியர் லீக் மட்டும் பார்த்தோன்னா மோர் தென் $3 பில்லியன் யூரோஸ் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபரில் செலவு பண்ணியிருக்காங்க. விச் இஸ் நீங்கள் லா லீகா அண்ட் பண்டஸ் லீகா அந்த மாதிரி நிறைய லீக்ஸ் கம்பைன் பண்ணால் கூட அந்த டிரான்சாக்ஷன் ஈக்குவலண்ட் வரலை. இதிலே தெரியுது ப்ரீமியர் லீகோடைய க்ரோயிங் வேல்யூ என்ன அப்படின்ட்டுன்னு. ஸோ இன்னொரு ஒரு எபிசோடில் நெக்ஸ்ட் அப்கமிங் மேட்சஸ் பற்றி இன்னும் என்னென்ன வித்தியாசமான ஃபுட்பால் கண்டென்ட்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அண்ட் வி வில் கம் பேக் வித் அ பெட்டர் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு ஒரு எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.